ஹாய், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் சங்கீதம் 62 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நம்பி இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ விலை உயர்ந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. நீங்கள் ஒரு வேளை சொந்த வீட்டுக்காக முயற்சி பண்ணலாம், இல்லை சொந்த வாகனத்துக்காக முயற்சி பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல தொழில், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணலாம், இல்லை படிப்பின் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். சில பேர் ஐபிஎஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கெலாம் வெயிட் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வெயிட் பண்ணுவாங்க, என்ன ரிசல்ட் வருமோ அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தரை நம்பி அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு நாள் நம்மளை வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டாருங்க. கர்த்தர் நம்மளுக்கு நிச்சயம் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுப்பார். ஆனால் அதே சேம் டைமில் நம்மளுடைய அதில் பங்கும் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளும் அதில் உழைச்சிருக்கணும், நம்ம பிரயாசப்பட்டிருக்கணும், நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னு நம்ம யோசிக்கணும். நிச்சயமாக நம்ம அப்படி நம்பி இருக்கும்போது ஜெபத்தில் இருக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபத்தோடு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அந்த காரியம் ஜெயமாக கண்டிப்பாக முடியும். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. தேவனை நோக்கி அமர்ந்துரு, எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. இந்த வசனம் மனுஷனை எதிர்பார்த்து உட்காருன்னு சொல்லலை. தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும் கர்த்தர் சொல்கிறார். அதே போல் நீங்கள் என்ன விசுவாசிச்சிருந்தாலும், விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது சித்தமில்லைன்னு வேதம் சொல்லுது. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதன்படி தான் நமக்கு கர்த்தர் அளப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை சார்ந்திருக்கணும், ஜெபத்தில் வைக்கணும், அதுக்காக பிரயாசப்படணும். நம்ம மைண்டில் நம்ம நல்ல பாசிட்டிவாக நம்ம அதை நினைக்கும் போது நிச்சயம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள சுவாமி, இந்த வசனத்தின்படி நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் நம்பி அமர்ந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் நீர் கொடுப்பீராக. அன்று நாங்கள் நம்புறது உம்மாலே வரட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத எந்த காரியமும் எங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டாம் சுவாமி. உமக்கு சித்தமில்லாத பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், ஒருவருமே எங்கள் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்போ நீர் விரும்பின காரியம் மாத்திரம், உமக்கு சித்தமான காரியம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.